நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம ஒரு அருமையான கதையை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே பஸ்ல பயணம் பண்ணுவோம். அப்ப கர்ப்பிணி பெண்கள் வரும்போதோ இல்ல பெண்கள் வரும்போதோ பொதுவா சீட்டெல்லாம் எந்திரிச்சு நம்ம தருவோம். சிலர் தரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஜெயேஷ் அப்படின்ற ஒருத்தன் உதவி செய்யறான். அதனால அவனோட வாழ்க்கையே மாறுது. 4 வருஷம் கழிச்சு அவனோட வாழ்க்கையே மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. ஐ பண்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இப்போ நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதை மும்பைல தான் நடக்குது. ஜெயேஷ் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. ஏறவரையும் இவருக்கு 30 வயசு ஆகுது. இவருக்கு ஃபேமிலிலாம் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி 6 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்பாரு. அந்த வேலையில ரொம்ப கம்மி சம்பளமா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வெளியே போய் வேற ஏதாவது பண்ணலான்ற மாதிரி வெளியே வந்திருப்பாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பா என்னன்னு தெரியல. அப்பத்துல இருந்து இவருக்கு ஒரு ப்ராப்பரான வேலையே அமைய மாட்டேங்குது. நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு, எதுலயுமே இவர் செலக்ட் ஆக மாட்டாரு. இவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கும், ஆனா அதுக்கான வாய்ப்பே இவருக்கு அமைய மாட்டேங்குது. ஏன்னா இவர் அந்த குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இவர்கிட்ட அந்த வேலைக்கான ஐடியாஸ் நிறைய இருக்கும். கேட்கிற கேள்விக்கெல்லாம் சாதுரியமா இவர் பதில் சொல்லிடுவாரு. ஆனா குவாலிஃபிகேஷன் படி பார்த்தா இவர் கொஞ்சம் கம்மியா இருப்பாரு. அதே மாதிரி 6 வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்தார்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கேயுமே சொல்ல முடியல. ஏங்க அது ரொம்ப சின்ன கம்பெனி அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த கம்பெனியை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இவருக்கு அனுபவமும் இல்லன்ற மாதிரி நிறைய இடத்துல இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவருக்கு நிரந்தர வேலை இல்ல, ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த 6 வருஷத்துல சம்பாரிச்சாரு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் இவரோட குடும்பத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் மும்பை மாதிரியான ஒரு சிட்டில வாழ்வாதாரத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம் பாத்தீங்களா. ஜெயேஷோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில தான் இருக்காங்க. ஜெயேஷ் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப நம்பிக்கையோட போயிருப்பாரு. எப்படியாவது நம்ம இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிரணும், செலக்ட் ஆயிட்டா நல்ல சம்பளம் கிடைக்கும், அது மூலியமா நம்ம ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கலான்ற மாதிரி நிறைய கனவோட தான் போயிருப்பாரு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போலதான் இந்த வாட்டியும் அதே மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுங்கன்றாங்க. குவாலிஃபிகேஷன்ல சில பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே இந்த வேலையும் போச்சுன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. இவருக்கு வேலையும் கிடைக்கிற மாதிரி இல்ல, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி ரொம்ப சோகமா இவர் பஸ்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பஸ் கூட்டமா இருக்கு, அதாவது எல்லா சீட்டும் ஃபுல் ஆகி கூட்டமா இருக்கு. அப்போ ஒரு ஸ்டாப்ல ஒரு கர்ப்பிணி லேடி ஏறுறாங்க. அவங்களுக்கு ஒரு 32 33 வயசு இருக்கலாம். கர்ப்பிணி லேடி ஏறி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே அவங்க வரும்போதே நிறைய பேர் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. அதாவது லேடி சைட்லயும் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க, ஜென்ஸ் சைட்லயும் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. இவருமே எதர்ச்சியா திரும்பும் போது கவனிக்கிறாரு, என்ன ஒரு கர்ப்பிணி லேடி நின்னுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு சட்டுன்னு எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த லேடியுமே நன்றியை சொல்லிட்டு அங்க உட்காடுறாங்க. அந்த லேடியோட பேரு பிரீத்தி பட்டேல் அப்படின்றது. அந்த லேடியும் பொறுமையா இவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இடம் தந்ததுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்காரு. அதாவது அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வேர்த்து வழியே தான் வந்திருப்பாரு. இருந்தாலுமே டக்குன்னு இடத்த தந்தார்ல, அதனால இந்த லேடியுமே அடிக்கடி அவரை பாக்குறாங்க, லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெனரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இப்ப ஜெயேஷும் ஒவ்வொரு இன்டர்வியூவா அட்டென்ட் பண்றதை பத்தியும் எந்த இடத்துலயும் செலக்ட் ஆகாம ரொம்ப வேதனையில இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தியும் இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்களுமே ஆறுதல் சொல்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா ஒண்ணு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 6 மாசமா ட்ரை பண்றேன், என்னோட சேவிங்ஸ் எல்லாமே காலி ஆயிருச்சு, என் பையனை ஸ்கூலுக்கு சேர்க்கிற வயசாயிருச்சு, இன்னும் என்னால சரியா சேர்க்க கூட முடியல, எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மேடம், இந்த நிலைமை எப்ப மாறும் தெரியலன்ற மாதிரி ரொம்ப வேதனையோட பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்கள பத்தி கேட்கிறாரு. இவங்கள பத்தி கேட்கும்போது இவங்களுமே நான் ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்கள பத்தி கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ இப்ப இறங்குற இடம் வந்துருது, ஜெயேஷ் இறங்குற இடம் வந்துருது. ஜெயேஷ் போகும்போது நான் வரேன் மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இவருமே இறங்கி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் இன்டர்வியூல செலக்ட் ஆகல, அதை பத்தி எல்லாம் வேதனையா சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்றாங்க. இவருமே அடுத்தடுத்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாரு. அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே இவர் வேற ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிடுறாரு. சம்பளம்லாம் ரொம்ப கம்மி தான், பரவாயில்ல கிடைச்ச வேலையை நம்ம பார்ப்போன்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் இவர் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மூலியமா கொஞ்சம் இவர் அப்படியே ஒரு 2-3 மாசம் தள்ள ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளேயே இந்த புது வேலையில ஒரு பிரச்சனை வந்துருது. இன்னொன்று வேலையை பார்க்கணுன்ற மாதிரி இவருமே தேட ஆரம்பிக்கிறாரு. திரும்பி இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ரொம்ப டஃபா தான் இருக்கு. சட்டுன்னு இவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. திரும்பியுமே 2 மாசம் இவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. இப்படியே தான் இவரோட லைஃப் போராட்டமா போயிட்டு இருக்கு. அதாவது முன்னேற்றம்ன்றதே லைஃப்ல இருக்க மாட்டேங்குது. பையனை ஸ்கூலுக்கு சேர்த்துறாரு, வீட்டுக்கான செலவெல்லாம் பாக்குறாரு, சேவிங்ஸ்னு எதுவுமே பண்ண முடியல. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம ஒரு வீடு கட்டிடணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைலாம் வச்சிருப்பாங்க. அடிக்கடி இவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இவரால் பண்ண முடியல. அதை நினைச்சு இவர் ரொம்ப கவலைப்படுறாரு. என்னடா இது, ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாமே, நம்மளுக்கு நல்ல வேலை
மட்டும் அமையவே மாட்டேங்குதுன்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. இப்படியே 2-3 வருஷம் ஓட ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி சமயத்துல வந்து இவர் இன்டர்வியூக்காக எங்க வந்தாலும் சரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. முன்னாடிலாம் வந்து வேலை போனதுக்கு அப்புறம் பார்த்தவரு இப்போ ஒரு வேலையில இருக்கும் போதே நம்ம ஃப்ரீயா இருக்க நாள்லாம் இன்டர்வியூ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஏதாவது இன்டர்வியூ வந்ததுன்னா அதை இவர் மார்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனில மேனேஜருக்கான போஸ்டிங்க்கு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்ல சம்பளம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரிய கம்பெனியா இருக்கு. இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே மோட்டிவேட் பண்றாங்க. இப்ப ஜெயேஷும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்துடுறாரு. அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்ற பொறுப்புக்கான இன்டர்வியூ தான் நடந்துட்டு இருக்கு. இவரை மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 20-25 பேர் வந்திருக்காங்க. இவங்களை தாண்டி நம்ம இந்த வேலையை வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஜெயேஷ்க்கு லைட்டா சந்தேகம்லாம் வருது. இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான வாய்ப்பு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம டேலண்ட்டை காமிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு இருக்காங்க. நம்மளை எப்போ கூப்பிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பயத்தோடயே தான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. என்னென்ன கேள்விலாம் கேட்பாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை கேட்டுருவாங்களா, இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, நம்ம கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளோட குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா மார்க் ரீதியா, அதாவது அவங்க எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட இருக்கும், ஆனா மார்க்கையும் பார்ப்பாங்கல்ல, அது இவர் கொஞ்சம் கம்மியா இருப்பாரு. அதெல்லாம் இவர் யோசிச்சுக்கிட்டே வேதனைப்பட்டு இருக்காரு. அப்பதான் இவரை கூப்பிடுறாங்க. இவருமே அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள வராரு. அப்படி வரும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவங்களோட பேர் கூட பிரீத்தி பட்டேல்னு சொல்லியிருப்பேன். அவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே வந்து நம்ம இடம் கொடுத்தவங்க தானே இவங்கன்ற மாதிரி லைட்டா யோசிக்கிறாரு. சரி, என்ன நம்ம வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலான்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. இவர் எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் போது அந்த லேடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கறாங்க. இவருமே வந்து ஞாபகம் இருக்கு மேடம், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ்ல வச்சு சந்திச்சோம்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னாலயும் உங்களை மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைலாம் என்ன ஆச்சு, எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்கும்போது இவருமே அடுத்து ஒரு 2-3 கம்பெனில மாத்தி வேலை பார்த்திருப்பாரு. இன்னும் லைஃப் பெருசா மாறின மாதிரி இல்ல மேடம், இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி இவர் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. ஏன்னா அந்த லேடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க. இவருமே ஃப்ரெண்ட்லியா பதில் சொல்றாரு. ஏன்னா கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காருல்ல, அதனால ஒரு நம்பிக்கையோட அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மத்தவங்க வந்து குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மார்க்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, இல்ல இந்த பையன் கிட்ட டேலண்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, அதனால இவனை மாதிரி இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவருக்காக பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு இந்த வேலையும் போட்டு தந்துடுறாங்க. இவரால வந்து அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி திரும்ப நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து இவர் வெளியே வராரு. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு உதவி பண்ணோம், அந்த உதவி தான் இந்த வேலையை நமக்கு வாங்கி தந்திருக்குன்னு யோசிக்கிறாரு. கேள்விலாம் கேட்டாங்க, இவர் பதில் சொன்னாரு, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. அதை தாண்டி வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த எண்ணம் வந்து, அதாவது அன்னைக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சானே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் கண்டிப்பா இவனை வேலைக்கு சேர்த்துக்கணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கு. சோ இந்த வேலை கிடைச்சதுக்கு நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு உதவி தான் காரணம்ன்ற மாதிரி இவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். இவனை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் அந்த உதவியை பண்ணிருப்பான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணல, அந்த மாதிரி கஷ்டப்படுறதை யார் பார்த்தாலும் சரி, இவன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், காசு பணம் தந்து உதவி பண்ண முடியாது. நிறைய பேருக்கு காசு பணம் தேவைப்படுது, அது நம்மளால தர முடியாது. ஆனா இந்த மாதிரியான பேசிக்கான ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி நிறைய இடத்துல பண்ணிருப்பான். அதுல ஒண்ணுக்கு நமக்கு பலன் கிடைச்சிருக்கு, இப்ப வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறான். இந்த வேலையில வந்து இவங்க வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த வேலையில வந்து இடம் தந்திருக்காங்க. சோ வந்து நம்ம நேர்மையா வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரி இவனுமே ரொம்ப நேர்மையா வேலையை பார்க்கறான். அவங்கள நிறைய இடத்துல சந்திக்கிற நிலைமை வருது. ஏன்னா அவங்களுமே அந்த கம்பெனில தானே இருக்காங்க. நிறைய இடத்துல சந்திக்கிறான், பேசுறான். அதே மாதிரி அப்ப பிரெக்னன்ட்டா இருந்தவங்க இப்ப பையனா பிறந்திருப்பான்ல, குழந்தையா பிறந்திருப்பான்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அவங்களுமே ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. இவர்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதாவது வந்து இவர் இந்த வேலைக்கு சேர்ந்து ஒரு 2-3 மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அடுத்தடுத்து ப்ரொமோஷன்லாம் வாங்குறாரு. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மேடம், அன்னைக்கு அதாவது பக்கத்துல இருக்கவங்க கூட என்ன ரிஜெக்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க, ஆனா வந்து என்ன செலக்ட் பண்ணது நீங்க தான், ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல நீங்க வந்து அதுக்கு தகுதியானவரு, தகுதி பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணேன், சாதாரணமா அந்த ஹெல்ப்பை மட்டும் மனசுல வச்சு நான் இந்த விஷயத்த பண்ணல, ஓவராலாவே உங்ககிட்ட தகுதி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கேட்கிற இவருக்குமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல இவரோட சம்பளம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மூலியமா இவரோட வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதாவது பையன் ஆசைப்பட்டதை பண்றாரு, ஒய்ஃப் கேட்டதை பண்ண நினைக்கிறாரு. அதாவது என்னன்னா, இவருக்கு லோன்லாம் சாங்ஷன் ஆகுது, ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீடை கட்டினா என்னன்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாரு.
ரொம்ப சந்தோஷமா இவரோட வாழ்க்கையும் போக ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் பிரீத்தி பட்டேல் அப்படின்ற அந்த ஒரு லேடி தான். இவங்களை மட்டும் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே இவருக்குள்ள சொல்லிக்கிறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை நான் உங்களுக்காக கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.